என்ன விஷயமா? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னதான் வேலை பக்கியோ தெரில, இவ்வளோ நாள் ஆதி கூட சுத்திட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா வேற கம்பெனியில சுத்திட்டு இருக்க. எங்க சுத்தினாலும் உங்களுக்கு வேலை நடக்கல, வீட்டுக்கு கரெக்டா துட்டு வருதுல்ல, அதை மட்டும் பாருங்க. சரி, உங்க சித்தி ஃபோன் போட்டா. என்ன விஷயம்? உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கானா, நல்ல பணக்காரங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நல்ல ஈக்குவலானவங்க, முக்கியமாக நம்மளோட மதம் எல்லாமே நம்மளோடது தான். பார்த்துருமா பொண்ணு? ஏமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு பொண்ணா காதலிக்கேன்னு சொல்லிட்டு, நீங்க மறுபடியும் இதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, காதலுங்கிறது உனக்கும் அவளுக்கும் இடையில உள்ளது, கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பத்துல உள்ளது. அந்த பொண்ணுலாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா. ஏமா, அவங்க நம்மளோட வசதிமா, எல்லாத்துலயுமே நம்மளோட கூடினவங்க. நம்மளோட மதம் இல்லைல்ல, காதல் தெரியாம பண்ணிட்ட விட்டுரு. கல்யாணம்லாம் பண்ணி பாவத்தை சேர்க்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேம்மா. ஆனா அந்த பொண்ணை மட்டும் என்னால விட முடியாது. நான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன். அப்படி உன்னைய மயக்கி வச்சிருக்கானே? நீங்க என்னனாலும் சொல்லிட்டு போங்கம்மா. எனக்கு அவ தான் வேணும், நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீயும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, அவ நம்ம வீட்டு மருமகளா வரவே முடியாது என்னைக்குமே. நானும் அதை பாக்குறேம்மா. நீங்களே சொல்வீங்க அவ தான் நம்ம வீட்டு மருமகான்ட்டு. பார்க்கலாம் யார் சொல்றது நடக்குன்ட்டு. எழுத்தாளரில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, எத்தகன்னால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. என்னடி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க? சும்மாதான். சும்மாவா? ஆமா. டேய், இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வீட்டுக்கு போமா? ஏண்டி? ப்ளீஸ்டா, கூட்டு போயேன். சரி போகலாம். ஆனா இன்னைக்கு வேண்டாம், நாளை காலையிலே கிளம்பிடுவோம், சரியா? சரி. என்னடி குட்டி? என்னன்னு தெரிலடா, திடீர்னு என்னோட அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்லாம் பழசுலாம் மறந்து போச்சுல. நானும் அவங்களும் சந்தோஷமா இருந்தோமா? அவங்க ஃபோட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? ஃபோட்டோஸ் பழைய வீட்டில் இருக்குமா, நாளைக்கு கூட்டு போய் உனக்கு காட்டுறேன், சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அப்பா அம்மா எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ம். உனக்கு அப்பாவா அம்மாவா எப்போதுமே நான் உன் கூட இருப்பேன். தெரியும். கவலைப்படாத. நீ வேணா பாரு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னோட அப்பா அம்மாவே நம்மளுக்கு வந்து பேபியாக பிறப்பாங்க. ம். அப்போ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம், சரியா? கண்டிப்பாக கூட்டு போறேன்டி. இப்போ அங்கே வச்சு அவங்ககிட்ட விஷயத்த சர்ப்ரைஸாக சொல்லிடணும். எதுவும் சொன்னியாமா? இல்லை. சரி, இப்போ தூங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வரேன், சரியா? நான் வெயிட் பண்ணுறேன், நீ உன் வேலையை முடிச்சுட்டு வா. சரி குட்டி. நீ சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் என்னோட அப்பா அம்மா நம்மளுக்கு குழந்தையா வர போகிறாங்கடா. குட்டிமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் நீ பார்க்க உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சா? அப்பா வச்சு இப்ப பார்க்க வந்தேன், நீ என்னைய அது கூட பார்க்க வரலையேம்மா? ஆனா நான் உங்களை நினைக்காத நாளே இல்லப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் இல்லாம உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களாப்பா? எல்லாமே கரெக்டா எடுத்துக்கிறேம்மா. நீ எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, பழகிக்க தானே ஆகணும். இங்க நீ சந்தோஷமா இருக்கியோ குட்டி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. எங்க அத்தை என்னைய நல்லா பாத்துக்கிறாங்க, ஆதி என்னைய நல்லா தான் பாத்துக்கிறாருப்பா. அதுவும் இல்லாம மோனி அண்ணன் எல்லாரும் எனக்காக இங்க இருக்காங்கல்லப்பா. நல்லா இருக்கேன். எனக்கு தெரியுமா, ஆதி உன்னைய நல்லா பார்த்துப்பான். அதுவும் இல்லாம உன் அத்தை உன்னைய சூப்பரா பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு நிம்மதியில தாம்மா நான் அங்க கவலை இல்லாம இருக்கேன். தாரா, சொல்லுங்கப்பா. டைவர்ஸ் பண்ணிக்க போறியா என்ன? இன்னும் நான் அதை பத்தி ஃபுல்லும் யோசிக்கலப்பா. எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடு, சரியாம்மா? சரிப்பா. மித்தாங்க அப்பா மாதிரி நான் ஒன்றும் கல்யாணம் முடிஞ்சா இப்படி இங்கே தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னா நான் சொல்லவே மாட்டேம்மா. உன்னைய நீ ஏன் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. கண்டிப்பாக அப்பா நீ என்ன பண்ணாலும் உன் கூட இருப்பேன். சரிப்பா. நீங்களும் என் கூட இங்கே இருந்துருவீங்களா? அது எப்படிமா முடியும்? பொட்ட பிள்ளைய பத்துட்டா பிரிஞ்சு தானே ஆகணும். டேய் சொல்லுடா, என்ன விஷயம்? என்னோட ரூம் வர வந்திருக்க. இவங்க தெரியும், சகனா எஸ்கே குரூப்ஸோட சிஇஓ. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம கம்பெனில கொஞ்ச நாள் ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்காங்க. டேய், அவங்களே எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவங்களுக்கு தெரியாததா நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. அப்படிலாம் இல்லைங்க. இங்க இருந்தும் நான் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த கத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரிடா, அவங்களுக்கே நம்ம கூட வேலை பார்க்க பிரச்சனை இல்லைன்னா வேலை பார்க்கட்டும்.
இல்லடா உன்னோட டீம்ல தான். என்னோட டீம்ல எப்போதுமே பாய்ஸ் தானடா. நம்ம கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ்னா நீ, நான், கிறிஷு தான். இப்போ கிறிஷு நம்ம கூட இல்லை. என்னையால கண்டிப்பா பார்த்துக்க முடியாதுடா. நான் வெளியில ஃபீல்டு ஒர்க்லாம் போவேன், உனக்கு தெரியும். இங்க நீ மட்டும் தான் இருக்க. அப்போ உன் கூட தானடா நான் இருக்க முடியும். இவங்கள ஒரு சின்ன பிள்ளைங்க டீம் கீழே நம்மளால போட முடியாதுல்ல. சரிடா, அப்போ என் கூட இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். நமக்குள்ள ஏன்டா தேங்க்ஸ். மேம் நீங்க என்னோடயே இருந்துக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே மெயில் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அப்படி ஏதாச்சும் ஒரு டவுட்னாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, நீங்க வெளியில என் டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னது வெளியிலையா? வெளியில இருந்தால் நான் எப்படி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? இவன் ஒருத்தன் கடமை கட்டுப்பாடு நாயம்ட்டு கிடப்பான். டேய் மச்சான், வெளியிலலாம் உங்களை இருக்க வைக்க முடியாதுடா. உன் கூட நான் உன்னோட கேபின்லேயே வச்சுக்கோயேன். டேய் உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு தனியாக வந்து ஒர்க் பார்க்க தான்டா பிடிக்கும். ப்ளீஸ்டா மச்சா ப்ளீஸ். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணுறதாண்டி உன்னோடதெல்லாம் வச்சுக்கோடா ப்ளீஸ். சரி அப்போ அவங்க என்னோட கேபினில் இருக்கட்டும், நான் வெளியில் என்னோட டீம் கூட உட்காந்துக்கிறேன். டேய் அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காதடா ப்ளீஸ். பக்கத்துலேருந்தே எல்லாம் பார்த்துக்கோயேன். உன்னோட மொழியே சரியில்லை. எனக்கு தெரியாமல் எதுவும் பிளான் பண்ணுறியா என்ன? கண்டுபிடிச்சிட்டானே. சொல்லுடா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும்டா. அவங்கள வெளியில் உட்கார வைக்க முடியாது இல்லடா. அவங்களுக்கு பக்கத்துலேருந்து நம்ம தானே பார்த்துக்கணும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லடா. சரி பண்ணுறேன். தேங்க்ஸ். சகனா நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க. இவங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. ஓகே ஆதி, தேங்க்யூ. மேம் நீங்கள் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கோங்க. அதில் என்னோட லேப்டாப் இருக்கா, அதில் நிறைய ஃபைல்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேம். ஏதாச்சும் டவுட்ஸ்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. நான் இருக்கிறது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா சார்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம். நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்க மேம். நான் வெளியில் என்னோட டீம் பார்க்க போகணும். சகாய், இது ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கேன். இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் வாங்க. எத்தனை பேர் நம்ம பின்னாடி சுற்றுறாங்க. நம்ம ஒருத்தனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே. இதுவும் நல்லா தான் இருக்குது.